ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ எதிர்பார்த்த மாதிரியே ஒரு கேப் அப் ஓப்பனிங். ஸோ ஓப்பன் ஆயிட்டு மார்னிங் ஃபுல்லா சைட்வேஸ். அப்புறம் ஈவினிங் வந்து கொஞ்சம் க்ளோசிங் வந்து அப்ல வச்சு முடிச்சிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 24,175 ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம். 130 வரைக்கும் போயிட்டு திரும்ப 110ல க்ளோசிங். மெயின் ரீசன் வந்து ரிலையன்ஸும் ஐடி செக்டாரும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு டவுசன் நாஸ்டாக் வந்து நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இட்ஸ் இண்டிகேட் நாளைக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சைடு ஓப்பனிங். அது கேப் டவுனாக இருக்குமா இல்லை ஃப்ளாட்டாக இருக்குமான்னு தெரியல. பட் நெகட்டிவ் ஓப்பனிங் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ அப்படி ஓப்பன் ஆகும் பட்சத்தில் நாளைக்கு உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக எதை நோக்கி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,850 நோக்கி தான் திரும்ப வரும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் 23,850க்கு கண்டிப்பாக நாளைக்கு வரும்ன்றதான் என்னோட எதிர்பார்ப்பு. ஏன்னா ரெசிஸ்டன்ட் போயிடுச்சு. ஸோ போயிட்டு திரும்ப ரிவர்சல் ஆகுது அப்படின்னா இப்போ சப்போர்ட் நோக்கி தான் வரணும். ஸோ இப்போ 23,850 வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிஃப்டியில் இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு சப்போர்ட். ரெசிஸ்டண்ட்டாக 24,175 ஆக்ட் ஆகும். ஸோ பேங்க் நிஃப்டி இன்னைக்கு சைடுவேஸ். ஸோ மாதிரி சைடுவேஸ்லேயே முடிச்சிட்டான். நேற்றும் சைடுவேஸ், இன்றைக்கும் சைடுவேஸ். பேங்க் நிஃப்டியிலேருந்து பெருசாக சப்போர்ட் கிடைக்கல. ஸோ ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ண தான் செய்யணும். ஐடி வந்து அந்த ஜோனை உடைக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். உடைக்கலை. ஸோ கேப் டவுன் ஆனால் திரும்ப 26,000 வரைக்கும் போவான்னு பார்த்தேன். அவன் திரும்ப வந்து மேலே போகிறான். ஸோ ஒன்றும் இல்லை, கண்டினியூஸாக 3 நாள் இறங்கினதுக்கு ஒரு நாள் பாசிட்டிவாக போகிறது தப்பு இல்லை. ஸோ திரும்ப நாளைக்கும் நெகட்டிவ் ஆச்சு அப்படின்னா ஒன்ஸ் அந்த 28,500 பிரேக் பண்ணால் 26,000 வரைக்கும் கிட்டத்தட்ட 2,500 பாயிண்ட் வந்து செல்லிங் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரிலையன்ஸ் திரும்ப அவன் ரெசிஸ்டன்ட் போயிட்டாங்க. சப்போர்ட் வரான், ரெசிஸ்டன்ட் போகிறான், சப்போர்ட் வரான், ரெசிஸ்டன்ட் போகிறான். ஸோ நாளைக்கு கேப் டவுன் தான் ஓப்பனிங். ஸோ கண்டினியூஸாக செல்லிங் ஆக போகுது. மறுபடியும் 1327 நோக்கி வரப்போகிறோம். இதுதான் நடக்க போகுது ரிலையன்ஸில். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு பெருசாக மூவ்மெண்ட் இல்லைங்க. ரெண்டுக்கும் நடுவில் அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ மேலே ரெசிஸ்டண்ட்டாக 800 இருக்குது, கீழே சப்போர்ட்டாக 780 இருக்குது. ஸோ ரெண்டில் ஒரு பக்கம் பிரேக் பண்ணணும். பிரேக்கிங்காக வெயிட்டிங். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போதைக்குள்ள நிலவரம். என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் நாளைக்கு ஒரு செல்லிங் இருக்குன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.